பஸ் ஸ்டாண்டு திறந்ததுல இருந்து எங்களுக்கு உள்ள கடை போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு கூட ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்துல 15 வருஷத்துக்கு மேல நாங்க கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு வரோம். பழக்கடை, கிழங்கு இதெல்லாம் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்ததுல இருந்து எங்களுக்கு உள்ள கடை போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. பல முறை சேர்மனை போய் பார்த்துட்டோம், நகராட்சி அலுவலகத்திலையும் போய் கமிஷனரை பார்த்துட்டோம், எல்லாரையுமே பார்த்துட்டோம், நம்ம மாவட்ட எம்எல்ஏவையும் பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் நீங்க போய் கலெக்டரை பாருங்க 3 முறை கலெக்டர்கிட்ட தனிப்பட்ட முறையில மனு கொடுத்து எல்லாமே கேட்டுட்டு போயிட்டோம். அவங்க 2 நாள்ல பதில் சொல்றோன்றாங்க, அதுவும் எங்களுக்கு வரல. சேர்மனை போய் பார்த்து கேட்டாலும் அவங்களும் நான் 2 நாள்ல பேசி சொல்றோம் அப்படின்றாங்க, அதுவும் எந்த பதிலும் வரல. இப்ப நாங்க ரோட்டு எல்லாம் அப்பப்ப போடவும் அப்பப்ப எடுக்கவும் அந்த மாதிரி கடை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்க கலெக்டர் சார் தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லி, நாங்க ஒரு 40-50 பேருக்கு மேல இதுல வியாபாரம் பார்த்து வர்றோம். தரக்கடை வியாபாரம் தான் பாக்குறோம். எல்லாமே நாங்க பாக்குற வியாபாரங்கள் மக்களுக்கு அன்றாட தேவையுள்ள பொருள் தான், உணவுப் பொருள்கள் தான். ஆமா, எந்த பக்கம் போட்டாலும் நீ இங்கன போடாதன்றாங்க. அப்படியே போயிரு, சரி ஒரு 2 பேர் 3 பேர்னாலும் ஒரு இடம் இல்லாதவங்க போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வைப்போன்னு வச்சாலும் நகராட்சியில இருந்து உடனே நீங்க எடுத்துருங்க, போடவே கூடாது அப்படின்றாங்க. எங்களுக்கு நகராட்சி சாலையோர வியாபாரிகளோட கார்டு கொடுத்திருக்காங்க, மத்திய சர்க்கார்ல இருந்து கார்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாங்க வருஷ சந்தாவா 2500 ரூபாய் நகராட்சிக்கு கட்டியிருக்கோம், அதுக்குள்ள ரசீதும் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு நகராட்சிக்கு போனாலும் 2 நாள் ஆகட்டும் போங்க, கமிஷனர் இல்ல, எஸ்ஓ இல்ல, இந்த மாதிரியே எங்களுக்கு பதில் சொல்றாங்க. எங்களை ஒரு இழிவுத்தனமா நடத்துறாங்க. எங்களுக்கு நாங்க போட்ட இடத்துல எல்லாம் எங்களுக்கு கடை வேணும். நாங்க ஆமா கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். ஆறுமுகக்கனி சார், என் வீட்டுக்காரரு 2 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. அதுலதான் நான் வியாபாரம் பார்த்து புடச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னைக்கு சிஎம் வந்தாரோ அதுல இருந்து கடை போட விடல. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு கூட ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு கொண்டு ஓரத்தை கட்டி தான் அந்த ஆர்ச்சி ஒட்டி கொண்டு வச்சிருந்தேன். நீங்க எங்க வைக்காதீங்க, கடை தூக்க வாண்டு நகராட்சியில தூக்கிட்டாங்க. தூக்குறேன், நான் வண்டியில அள்ளி போட வாண்டு. சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். பிள்ளைகளுக்கு கூட படிப்பு செலவு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எங்களை தூக்குன்னு சொன்னா நாங்க எங்கேயும் சார் போவோம்? எங்க பழப்புல நீங்க இப்படி மண்ணள்ளி போடுறீங்களா சார்? நாங்க என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கூட பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் உழைச்சாத்தான் என் பிள்ளைல காப்பாற்ற முடியும், என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் சார். நீ தூக்குறியா, உன்னை தூக்கி வண்டியில போடாமண்டு எங்க அம்மா முடியாதவ, எங்க அம்மா விட்டு கிழங்கு வச்சிருக்கோம் தூக்குறாங்க. அப்படிலாம் செஞ்சா நான் எங்கேயும் சார் போவான் சொல்லுங்க? அதை விட்டா எங்களுக்கு பொழப்பு எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு அந்த இடம் கடை தான் சார் வேணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு பீஸ் கூட கட்ட முடியல, அப்படிலாம் கஷ்டப்படுறோம். காடு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தே எங்களை ஏன் பறக்கழிக்கிறாங்க? நாங்க எங்க போவோம் பொழப்புக்கு? எங்க பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, என் பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைலையோ, என் பிள்ளைல விட்டுட்டு நான் எங்க போவேன்? சாகுற விட எங்களுக்கு வழியே இல்லை. நாங்க எல்லாத்துக்கும் போய் வந்துட்டோம். எங்க பொழப்பு ரொம்ப மோசமா போகுது சார். பைனான்ஸ் வேற நாங்க வாங்கல இல்ல சார். எங்களுக்கு அங்க இருந்து நகராட்சியில இருந்து லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோனு கூட கட்ட முடியாம இருக்கோம் சார் நாங்க பேங்குல.